நாம் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் வீர தீர சுரன் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பாக இந்த படத்தோட இயக்குனர் சித்தா படத்தின் இயக்குனர் அப்படிங்கிறதாலேயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. வீர தீர சுரன் பாகம் 2 அப்படின்னு வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அதெல்லாம் பார்ட் 1 பாகம் 1 தானே சொல்லுவாங்க, இவங்க பாகம் 2ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இது எல்லாமே சேர்ந்து இப்போ இந்த டீசர் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னா, வழக்கமாக இந்த டீசரில் நம்ம சொல்கிறது அதே மாணிக்கம் பாட்ஷா 2 கேரக்டர் கொண்ட ஒரு ஹீரோ, ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை நடத்துகிற ஒரு ஹீரோ, குடும்பம் குட்டி அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னொரு வித முகம் இருக்குது. குறிப்பாக படத்தோட வில்லன் நம்ம ஜே சூர்யா அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அவர் இது வரைக்கும் வந்த பல படங்களில் பார்த்தா அதே கெட்டப் டோன், என்னடா பேசுகிற அப்படிங்கிற அவருக்கே உரித்தான ரொம்ப சவுண்டு விட்டு பேசுகிற அந்த கேரக்டரு இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகுது. அதே அளவுக்கு ரொம்ப மோசம் கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் சியான் விக்ரமுக்குமான அந்த கேட் அண்ட் மவுஸ் பிளேங்கிறது கிளியராக தெரியுது. 1/2 hour திருவிழாவை சீல் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே அவனை கொன்னே ஆகணும், உயிரோடு பிடிச்சி அவனை சாவடிக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு அப்படிங்கிறதையும் தன்னுடைய சகாக்கள் போலீஸ்ட்டை அவர் சொல்கிறாரு. இதை பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மலையாள ஆக்டர் சுராஜ் அவர் சாதாரண ஆளே கிடையாது. அவர் ஒரு பக்கம் வில்லத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. குறிப்பாக 2 பேருக்குமே டார்கெட் சியான் விக்ரமு தான். சியான் விக்ரமை நோக்கி கன்னை எடுத்து அவர் நிற்கும் போது சியான் விக்ரம் அவர்கள் சொல்கிறது இதோ நிறுத்திக்கு போயிடு அப்படிங்கிறாரு. கேட்காதனால சண்டை தொடர்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விதவிதமான அருவாக்களோட சியான் விக்ரம் சண்டை போடுறாரு. இன்னொரு பக்கம் கை துப்பாக்கி முதல் நீளமான பெரிய துப்பாக்கி முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா சரவெட்டியாக அந்த டீசர் முழுக்க இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சரடு மூலம் ஒரு உலக பந்து மாதிரி, உருண்டையான பந்து மாதிரி ஒரு வெடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை திரி வச்சு தூக்கி போகிறாரு, வெடிக்குது. ஸோ ஓவராலாகவே நம்ம ஆரம்பம் சொல்லிட்டு மாதிரி இந்த வன்முறை படங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட இது சியான் விக்ரமோட ஒரு வெர்சன் அப்படின்னு சொல்லலாம். சித்தா இயக்குனர் பண்ணையாரும் பத்மினியும்னு 2 சாஃப்டான நல்ல படங்கள் கொடுத்தவர். அவர் ஆக்ஷனாக இறங்கியிருக்காரு. ஸோ ஓவராலாக டீசர் எப்படி இருக்குது அப்படின்னா, திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது ஜே சூர்யாவுக்கும் விக்ரமுக்கும் சுராஜுக்கும் இருக்கிற அந்த பிளே தான் படத்தோட கியூரியாசிட்டியாக எதிர்பார்க்க வைக்குது. கிட்டத்தட்ட இந்த டீசரையும் அதுதான் வெளிப்படுது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.